அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன்னஞானமும் பிரபஞ்சறிவும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது உச்சமற்ற புதனும் நீசமற்ற புதனும் அப்படிங்கிற தத்துவத்துல பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல உச்சமற்ற புதன் அப்படிங்கிற போது நிறைய பாசிட்டிவ் இருக்கும். ஆனா அவரால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதனால அது நமக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்றதை விட அதோட திசாபுத்தி காலம் நடக்கக்கூடிய நன்மைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த உச்சம் பெற்ற புதன் நல்ல இடங்கள்ல உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னாருன்னா அந்த ஜாதகரை மேம்படுத்துவதில் அவருக்கு எந்த விதமான குறைவும் வராது. அது மாற்று கருத்தே கிடையாது. எந்த குறைவும் வராது. அதுவே தீய இடங்கள்ல 3, 6, 8, 12 போய் ஒருத்தர் உச்சம் பெறாருன்னா அந்த புதன் கொடுக்கக்கூடிய வலி, புதன் கூறக்கூடிய நற்பலன் கூட அவரால் அனுபவிக்க முடியாம வேதனையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இது ஒண்ணு. ரெண்டாவது விதி, புதன் நீசமற்றவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க அந்த நேரத்துக்கு டைமிங் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உச்சம் பெற்ற புதனை விட நீசம் பெற்ற புதனுக்கு பலம் ரொம்ப அதிகம். ரொம்ப பலம் அதிகம். போராட ஆரம்பிச்சாங்கன்னா நீசம் பெற்ற புதனை போராடி ஜெயிக்கிறது கஷ்டம். அவ்வளவு எனர்ஜியா இருப்பாங்க. என்ன சார் ரெண்டுக்கும் வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம்னா பலனை அனுபவிக்கிற சக்தி உச்சம் பெற்ற புதனுக்கு அதிகம், நீசம் பெற்ற புதனுக்கு குறையும். அவ்வளவுதான் வித்தியாசம். சம்பவங்கள்ல ரெண்டு பேருமே இது பிரம்மாண்டமா தெரியும்னா நீசம் பெற்ற புதன் தான் பிரம்மாண்டமா தெரியும். வாழ்ற காலத்துல நீசம் பெற்ற புதன் பெரிய லெவல்ல காட்டும். வாழ்ந்ததுக்கு பின்னால உச்சம் பெற்ற புதனுடைய மதிப்பு தான் உலகத்துக்கு தெரியும். ரெண்டு வித்தியாசம். நான் ஒரு கம்பெனில வேலை செய்யற போதே எனக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னா அது நீசம் பெற்ற புதன் வாங்கி கொடுத்துரும். அந்த கம்பெனி விட்டு நின்னதுக்கு பின்னால வேற ஒரு கம்பெனிக்கு போறேன், இல்ல வேலையை விட்டு வேற துறைக்கு போறேன்னா உச்சம் பெற்ற புதன் தான் அந்த கம்பெனிக்கு ரெக்கார்ட் பிரேக்க கொடுக்கும். இந்த ரெண்டு வித்தியாசம். அப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நான் வாழக்கூடிய கம்பெனில இல்ல வேலை செய்யக்கூடிய கம்பெனில இல்ல வாழக்கூடிய இடங்கள்ல என்னோட மதிப்பு எப்படி இருக்குன்னு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு நீங்க நகரும் போதுதான் உங்களுக்கு பிரபலியமா பேசும். இன்னார் பையன் இன்னார் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இந்த மேனேஜர் இப்படி இருந்தாரு. அதே நீசம் பெற்ற புதன் அப்படின்னா மதிப்பு குறையாம எதையாவது ஒண்ணு பண்ணி அது பேலன்ஸ் பண்ணி உயர்ந்துகிட்டே இருப்பார். ஆனா அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு பின்னால அவர் என்னென்ன தப்பு பண்ணாருன்னு ஒண்ணு வெளிச்சத்துக்கு வரும். அது அவர் மதிப்பை கெடுக்கும். கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை மதிப்பையும் கெடுக்கும். நீசம் பெற்ற புதன் இருக்கிறவங்க கம்பெனில சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட இருக்கிற காலத்துல அதை மறைச்சிருப்பாங்க. அதை விட்டு போனப்பட்டு தப்பை மறைக்கிற கம்பெனிக்கு வர முடியாது. பெரிய லெவல்ல பேர் எம்மார்க்காரு. அதனால நான் அதிகமா சொல்றேன், நீசமற்ற புதன் இருக்குங்க இருக்கிற போதே ஒரு இடத்துலயோ ஒரு வீட்லயோ ஒரு கம்பெனிலயோ இருக்கிற போதே கவனமாக இருங்கள். உங்களுடைய அறிவை பொதுத்தன்மையாக பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். ஒரு காதலிக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற புதன்ல ஒரு கௌரவம், ரொம்ப கௌரவம் இருக்கும், ஒரு ஜெனுனிட்டி இருக்கும். அதே நீசமற்ற புதன் அப்படின்னா அங்க ஒரு ரொம்ப கௌரவம்லாம் ஒன்றும் இருக்காது, ஜெனுனிட்டில இருக்காது. வித்தியாசம் இல்லாம அவருக்கு காதல் வரும். வயசு, பருவம், இடம் எதுவுமே இல்லாம வரும். அந்த நீசமற்ற புதன் என்னடா இப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் கூட அது சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருக்கு. உச்சம் பெற்ற புதன் அப்படி இல்லை. அது ஒரு தரம் இருக்கணும், அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்னு, அன்பு செலுத்த கூட தகுதி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியில யாரையும்னா அன்பு செலுத்தலாங்கிற ஒரு பிரம்மாண்டமான கொள்கையை வச்சிருக்கிறது நீச புதன். என்னோட புத்தகத்துல புதனின் சேட்டைகள்னு ஒரு புத்தகம் எழுதுங்க. இந்த புத்தகத்துல புதனை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அதுல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒரு உச்சம் பெற்ற புதனும் நீசம் பெற்ற புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்றாங்க. உச்சம் பெற்ற புதன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மதிப்பு, மரியாதை, தகுதி, தரம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற நீசம் பெற்ற புதன் அதுக்குள்ள அதுக்கு மதிப்பு, அன்பு செலுத்துறதுக்கு தகுதி அப்படின்னு எதையுமே கண்டுக்கல. புதனுடைய காரகத்தினால, அதாவது புதனுடைய காரகத்துவம் கணக்கு வழக்கு மற்றும் காதல்னால
பெரிய லெவல்ல சண்டை வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 32 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் முடிவுக்கு வரல. ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் காதல், சண்டை போறதுக்கு ஒரு காரணம் அக்கௌண்ட், இந்த மாதிரி விஷயம். டாக்குமெண்ட்ல உச்சமாக்கூடிய புதன் சின்ன எழுத்து கூட என்ன செய்யும், கவனமா பார்த்து பிற்காலத்தில் பிரச்சனை வராம பார்த்துக்கும். நீசமற்ற புதன் செய்யும், ஒரு டாக்குமெண்ட் ஒரு பிரச்சனை இருக்குன்னா பின்னால பார்த்துக்கலான்னு தள்ளி விடும். அதுதான் பெரும் பின் விளைவே கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. செவ்வாய் புதன் சேர்க்கிற ஜாதத்துல புதன் நீசமா இருக்குன்னு வைங்க, அந்த சொத்துக்களை பின்னால டாக்குமெண்ட் பிரச்சனை பின்னால அனுபவிக்க விடாம போயிடும். அதே செவ்வாய் புதன் சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ல எந்த தலைமுறைக்கும் பிரச்சனை வராம நீட்டா பதிவு செஞ்சிருப்பான். இங்கேயும் சண்டை வரும், அங்கேயும் சண்டை வரும். ஆனா சண்டையினுடைய விளைவு நீசம் பெற்ற புதனா இருந்தா ஜாதகரை பாதிக்கும், உச்சம் பெற்ற புதனா இருந்தா ஜாதகருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வந்து சேர்ந்தோம். இப்ப புதனுடைய காரகத்துவங்கள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காத தன்மையை நீசம் பெற்ற புதன்கிறதுங்கிற ஒரு கன்க்ளூஷன்ல வச்சுக்கலாம். பின் விளைவுல இப்படிலாம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதையா இருக்கிறத உச்சம் பெற்ற புதன் சொல்லிக்கலாம். என்னுடைய புத்தகத்தை நினைக்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம், புதனுடைய சேட்டைகள்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதும் போது மட்டும்தான் வெறும் புதன் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகம் மட்டும்தான் வந்துச்சு. அந்த புத்தகத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறைய வந்தது. அதுல இருந்து ஒரு 2 தகவலை சொல்லணும்னு விரும்புறேன். புதனே லோடகிரியான்னு நீசம் பெற்றது, புதனே அதிக பாகைப்பட்டு நீசம் அடையாது. இந்த 2 இருக்கு. புதன் குறைஞ்ச பாகப்பட்டு நீசம் பெற்றதுன்னா அசிங்கத்தை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. அதிக பாகைப்பட்டு நீசம் பெற்றா அசிங்கம் வந்துருமோங்கிற கவலையில கூடிய வரைக்கும் வராம பார்த்துக்கணும்னு நினைப்பார். ஸோ அது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ். புதன் உச்சம் பெற்றுக்குன்னு வச்சுக்கணும், அதுக்கும் இந்த 2 வேறுபாடு இருக்கு. குறைந்த பாகையில உச்சம் பெற்ற புதன் அந்த பலன் அவர் அனுபவிக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. அதிக பாகையில உச்சம் பெற்றிருக்கு பாருங்க, அது வலியை கொண்டு வந்து அவர் கொடுக்கும், அதை அவர் வாங்கவே மாட்டார். உச்சம் பெறது கூட மத்திம பாகையில உச்சம் பெறதுதான் மிகச்சிறந்த தகுதிங்கிறத இறுதியா சொல்லலாம். இந்த புதன் பலவீனமா இருக்கவங்க கன்னிமார் தேவதையை கும்பிடலாம், அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கலாம். பெருமாளையும் வழிபடலாம், கன்னி தெய்வங்களையும் வழிபடலாம். புதன் உச்சமா இருக்கவங்க சும்மா இருந்தாலும் தெய்வங்கள் தானே வழியை வந்து உங்களோட பிரார்த்தனையை, உங்க பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும். அவங்களும் பெருமாள் வழிபாடு, கன்னிமார் வழிபாடு தொடர்ந்து செய்யணும். இந்த புதன் பலகீனமா இருக்கு அப்படிங்கிறது, அதை நீசம்ங்கிறது பலகீனம் எடுத்துக்கிறேன். பலகீனமா இருக்கணும். ஒரு கிரகத்தோட சேரும் போதுதான் அந்த பலகீனத்துக்கு கூடுதலான அவமானமோ கசப்போ கூட கிடைக்கும். தனித்த புதன் பெருந்தொந்தரவு உறுதியை தராதுங்கிற கொள்கையில எனக்கும் உடன்பாடு. ஸோ தனித்த புதன் நீசம் பெற்றுனா நீங்க கவலையே படாதீங்க, ஒரு செய்தியில உங்க உயர்வு உணர்ந்துடும். ஒரு கிரகத்தோட இருந்து நீசம் பெற்றிருந்தது அப்படின்னா அது கடுமையான வலியை குறிச்சு. உதாரணமா சில காலத்துக்கு முன்னால, சில நாட்களுக்கு முன்னால மீனத்துல புதன் இருந்தாரு, அங்கேயே சனி இருந்தாரு. புதன் நீசமா இருக்கு, சனி நீசம் இல்லாம இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த அவங்களுடைய அமைப்புலாம் வாங்கி பார்த்தா தொழில சின்ன சின்ன முடிவோட தவறாக போய் பெரிய அளவுல நஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதனால நம்ம கவனிக்கும் போது இதெல்லாம் கவனிக்கணும். என்னென்னலாம் கவனிக்கணும்? குறைந்த பாகையில நீசம் பெற்றிருக்கா, மத்தியம பாகையில் நீசம் பெற்றிருக்கா, அதிக பாகையில் நீசம் பெற்றிருக்கா, குறைந்த பாகையில உச்சம் பெற்றிருக்கா, அதிக பாகையில் உச்சம் பெற்றிருக்கா, மத்தியம் பாகையில உச்சம் பெற்றிருக்கா. உச்சம் பெற்ற கிரகத்தோட ஒரு கிரகம் சேர்ந்திருக்கா, சேரலையா, ஒரு கிரகம் பார்க்கதா பார்க்கலையா, தனித்து இருக்கா, நீசம் பெற்ற கிரகம் தனித்து இருக்கா, யாரோ ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கா, இல்லை யாரோ ஒரு கிரகத்துடைய பார்வை இருக்கான்னு, இப்படி 12 கோணங்கள் 13 கோணங்கள்ல வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்கணும். கோச்சாரத்துல ஏதாவது வருதா, தசாபுத்தி இருக்கான்னு அப்படி பல கோணங்களை பார்த்து இந்த பலத்தை நிர்மாணிச்சு சொன்னா அந்த பலன் அந்த ஜாதகருடைய வாழ்நாள் பூர்வம் வழிகாட்டக்கூடியதா. ஒரு ஜாதகத்தை பார்த்து பாம்புக்கும் புதனுக்கும் சரியா பலன் சொல்லிட்டா அந்த ஜாதகத்தை சொல்லி முடிச்சாச்சு. பாம்பை பிடித்து பலன் சொல்லணும்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்து சொல்றது புதனை பிடிச்சு பலன். இந்த 2ஐயும் சொல்லிட்டீங்கன்னா கட்டாயம் சக்சஸ் ஆயிடும். அதுல 2வது இடத்துல முக்கியத்துவம் இருக்கிறது புதனுடைய பலன்கள்லாம். அதுக்கு கூடுதல் கவனம் மட்டும் சொல்லணும் என்று கேட்டுக்கிறேன். நம்ம ஜிகேஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்ம அனுபவ கருத்துக்களை நிறைய ஜாதகங்களோட ஒப்பிட்டு சின்ன விஷயங்களா இப்படிலாம் இருக்குங்கிற ஒரு ஸ்டாம்பா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர.
இது எல்லா வகையிலும் உங்களுக்கு பயன்படுங்கிற நம்பிக்கையோட என்னோட அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துட்டு வரோம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், இன்னும் கொஞ்சம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்களுக்கு இந்த விதிகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதுக்கான முயற்சிகளை தீவிரமா எடுத்துட்டு வரேன். ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்களுக்கு நம்ம அடிப்படை ஜோதிடத்தை ஆன்லைன் நடத்திட்டு வரோம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணுங்கிறவங்க உயர்நிலைங்கிற வகுப்பை வர ஜூன் 4ஆம் தேதி ஒரு 20 நாள் வகுப்பா எப்படி பலன் சொல்லணும்னு சொல்றோம். பலன் சொல்ல தடுமாற்றமா இருக்கவங்களுக்கு அற்புதமான வகுப்பா இருக்கும், அங்க படிக்கலாம். அதுக்கடுத்து வக்ர கிரகங்கள் அப்படின்னு கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் வக்கரத்தை பத்தி ஒரு வகுப்பு ஒண்ணு வர மே 16ஆம் தேதி 4 நாள் வகுப்பு நடக்க காத்திருக்குது. படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க அதை படிச்சுக்கலாம். இந்த வக்ர கிரகங்களை பத்தினது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு. இது வரைக்கும் என்னுடைய இந்த ஜோதிடத்துறையில கூடிய ஒரு 25-30 ஆண்டுகளுடைய பயணத்துல நான் என்னெல்லாம் உணர்ந்தேன் அதை பத்தி அப்படிங்கிற உணர்ந்த விஷயத்த என்னுடைய சிக்னேச்சரா, என்னுடைய ஸ்டாம்பா, எதை சொன்னா ஓங்கி அடிச்ச மாதிரி இருக்கும், உடனே புரியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க படிக்கவே பக்கத்து ஜாவை பார்த்து இதா மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய தத்துவமான விதிகளை கொண்டு வகுப்பு நடத்துறது. படிக்க விருப்பம் இருக்குங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து வகுப்புல சேர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசனையானத்தையும் நிரம்ப கொடுக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள்.